இவங்க நம்ம ஹீரோயின் பேரு சனா. குமார் சனா செல்லம் கூப்பிடுவோம். ரெண்டு பேரும் ஒரே பேட்ச், ஒன்னா ட்ரைனிங்ல இருந்து ஒரே ப்ராசஸ்ல ஒர்க் பண்ணாங்க. ரெண்டு பேரும் கொஞ்ச நாள்லயே பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸா மாறிட்டாங்க. ஒரே வேலை தான் உட்காருவாங்க, ஒன்னா தான் பிரேக் போவாங்க, என்ன ஒன்னாவே ஃப்ரெண்ட்ஸா மட்டும் வச்சிருக்காங்க. வழக்கம் போல இங்கேயும் அந்த ஃப்ரெண்ட்ஷிப் லவ்வா மாறிடுச்சு. சந்தோஷமா போயிட்டு வாழ்க்கையில திடீர்னு ஒரு நாள் ரெண்டு பேரும் ப்ராசஸ் நம்ம ஹீரோ தவசிய அவுட்பவுண்ட் சேல்ஸ்க்கு மாத்திட்டாங்க. நம்ம ஹீரோயின் சனாவை இன்பவுண்ட் கஸ்டமர் சர்வீஸ்க்கு மாத்திட்டாங்க. ரெண்டு பேரும் ஒருத்தர் பார்த்துக்க முடியல, சரியா பேசக்கூட முடியல. இவங்களுக்கு கிடைக்கிறதெல்லாம் ஒரே ஒரு வீக்கெண்ட் தான். ஆனா அதுல நம்ம தவசினால வர முடியாது. ஏன்னா அவுட்பவுண்ட் சேல்ஸ்ல சாட்டர்டே ஆச்சுன்னா நேஷனல் பசங்க அது இதுன்னு சொல்லிட்டு சாட்டர்டே கம்பல்சரி சண்டே கூட டீம் அவுட்டிங் லஞ்சு அது இதுன்னு சொல்லிட்டு கையில இருக்கிற 200 ரூபாய் கூட பிடிக்கும். இதுல டென்ஷன் ஆகும் நம்ம ஹீரோயின்ஸ் தானா காதல் ரத்து பண்றாங்க. ஃபர்ஸ்ட் பிரேக். என்ன மச்சான் சோகமா இருக்க? இல்லடா மச்சி, சாட்டர்டே ஆச்சுன்னா ஒர்க்கிங் டே வச்சு ஓவரா ப்ரெஷர் கொடுக்குறானுங்க. சனா வேற இதனால கோச்சு போயிட்டேன். சே என்ன பண்றதுன்னே தெரியல. சே இவ்வளவுதானா? இந்திரன் படம் பார்த்தல, அதுல வர நம்ம தலைவர் மாதிரி நீயும் ஒரு ரோபோ செஞ்சு சாட்டர்டே காலிங் அனுப்பு. சாட்டர்டே ஆச்சுன்னா அது ஆஃபீஸ் போகட்டும், நீ சனாவோட ஜாலியா ஊரை சுத்து. மச்சான் செம்ம ஐடியாடா, இப்பவே போய் நான் ரோபோ பண்றேன். நீ நண்டுண்டா. Hi Robo, welcome to the world. Hello, I am the robot. Memory 1 megabyte, speed 1 kilohertz. என்ன மச்சான் 1 மெகாபைட் மெமரி எப்படா பார்த்தோம்? இல்ல மச்சான், சாட்டர்டே காலிங்காக மட்டும்தான் இந்த ரோபோ செஞ்சோம். கஸ்டமர் என்ன சொன்னாலும் நமக்கு இருக்கிறது ஒரே ஒரு ரீபட்டல் தான். அது என்னன்னு எல்லாத்துக்குமே தெரியும். இதுக்கு ஒரு எம்பியே ரொம்ப அதிகம் தான். சரி இது என்ன பேர் ஆகலாம்? எங்க அம்மா அப்பா என்னதான் எனக்கு நல்லா பேர் வச்சிருந்தாலும் எங்க டிஎல் என்ன சட்டின்னு தான் கொடுத்தாங்க. I am 30, memory 1 megabyte, speed 1 kilohertz. மச்சான் உனக்கு இதுக்கும் பயங்கர டிஃபரன்ஸ் இருக்குடா. யாரா கண்டுபிடிச்சா என்னடா பண்றது? எங்கடா மச்சான், சாட்டர்டே காலிங்க்கு தானே அனுப்புறோம். ரெப்ஸ் மட்டும் தான் ஃப்ளோருக்குள்ள உட்காந்துருப்போம். மேனேஜர்ஸ் எல்லாம் வெளியில கிரிக்கெட் ஃபுட்பால் ஆடிட்டு இருக்காங்க. நம்ம டிஎல் மட்டும் தான் அவருக்கு ஒரு பிரியாணி பாத்துங்களா? சரி, ஆல் தி பெஸ்ட், டு வெல். எப்படியோ ஒரு வழியா சாட்டர்டே காலிங்க வெற்றிகரமா முடிச்சிருச்சு. ஆனா இனிமே தவிர மண்டே ஷிஃப்ட்டுக்கு நம்ம தவசி போறோம். இப்ப பாருங்க, இவர் தான் எங்க டிஎல் பீரோ. சத்தி இங்க வாடா. ஏன் பீரோ, என்னாச்சு? உனக்கு காலிங் பண்ண தெரியுமா தெரியாதா? நீ என்னடா பண்ணிட்டு போயிருக்க? மெயில் மேல மெயில் வருது. கஸ்டமர் என்ன சொன்னாலும் ஒரே ரிப்போர்ட்ல கொடுத்து வச்சிருக்க. அவன் டிசீஸ்ன்றான், ராங் நம்பர்ன்றான், அதுக்கும் அதே சொல்லி வச்சிருக்க. தென்னேரா புதரான நீ இந்த கலாய்கிறியா? மச்சான் திஸ் இஸ் கிராப்டா. தான் லாஸ்ட் மார்னிங் போய் உன்னோட காலிங் பண்ணு. ஏய் மச்சான் என்னடா ஆச்சு? பீரோ போட்டு அண்டை கிளிக்கிறாரு. சட்டி என்னடா பண்ணுச்சு சாட்டர்டே? பின்ன என்னடா மச்சான், அது ஒரே ரிப்போர்ட் தான் சொல்லி கொடுத்துருக்க. அது அதை தான் சொல்லும். என்னதான்டா பண்றது மச்சான்? இது ஒரே வழி தான்டா இருக்கு. நம்ம ஃபீலிங் டேக் பண்ண முடியும். அப்பதான் கஸ்டமருக்கு ஏற்ற மாதிரி ரெஸ்பாண்ட் பண்ணும். ஏய் ஆமாண்டா, அப்ப நான் இன்னைக்கே போயிட்டு ஃபீலிங்ஸ்க்கான ப்ரோக்ராம் எல்லாத்தையும் சட்டிக்கு ஃபீட் பண்றேன். நெக்ஸ்ட் சாட்டர்டே மட்டும் பாரு, சட்டி சும்மா ஃப்ளோரே அதெல்லாம் இருக்க போகுது. தவசி நினைச்ச மாதிரியே சாட்டர்டே சட்டி ஒரு கலக்கி
ஒன்று இல்லை 2 இல்லை 30 சேல் போட்டு ரெக்கார்ட் பிரேக் பண்ணிருக்கேன். எண்ட் ஆஃப் தி டே மீட்டிங்கை மட்டும் பாருங்க. தவசி சீன்டா. You have the potential டா. உன்னால முடியும். Keep it up டா. Overall good job guys. ஏ பப்பு அந்த நவுன்ஸ் வச்சுக்கறா. ஏய் சட்டி நவுன்ஸ் அடிக்கலையா நீ? கண்ட கர்மாந்திரன்டா நீ. உன்னால ஒரு வேளை கூட உருப்படியா செய்ய முடியாதா? 8 மணி நேரம் காலிங்ல ஒரு நவுன்ஸ் கூட எடுக்க முடியல. நவுன்ஸ் எடுக்கணும்னா எடுத்தே ஆகணும்டா. This is the last time I'm warning you. கிளம்பு போ. ஏய் சட்டி, இன்னைக்கு எப்படி இருந்தது காலிங்? எத்தனை சேல் போட்ட? 30 சேல். ஏய் கலக்கிட்டடா. டிஎல் கண்டிப்பா உன்னை ரொம்ப பொழுதுருப்பாரு. கேச்சாரு. என்ன சொல்ற? 30 சேல் பண்ண அது அவருக்கு பெருசா தெரியல. ஒரே ஒரு நாட் சேல் எடுக்கலையா, அதுக்கு என்ன போட்டு கழிச்சாரு. சரி அதெல்லாம் அப்படிதான். இன்னைக்கு சனாவோட பர்த்டே. மத்தியானம் லஞ்சுக்கு வரும்னு சொல்லியிருக்கோம். சீக்கிரம் ரெடியாகு, 2 பேரும் போறோம். ஓகே பாஸ். சட்டி போய் சனாவை மீட் பண்ண போது இனிமேதான் கதையில ஒரு ட்விஸ்டே இருக்கு. ஹாய் சனா, மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் தி டே. தேங்க் யூ. எனக்கு கிஃப்ட் ஒன்றும் இல்லையா? அதான பார்த்தேன். எங்கடா என்ன கேட்கலையே நினைச்சேன். தரேன், ஏன் இப்படி அவசரப்படுற? சட்டி கம் ஹியர். சனா, this is சட்டி the robot. நம்ம இன்னும் ஒண்ணா இருக்கிறதுக்கு காரணமே இவன் தான். Oh really? ஆமா, எனக்கு பதில் இவன் தான் சாட்டர்டே ஆஃபீஸ்க்கு போறான். So sweet. ஓகே சனா, டேக் கேர். டைம் ஆச்சு, நான் கிளம்புறோம். பாய். Bye dog. Bye Sati. ஹாய் சனா. என்ன சட்டி, சனா எப்படி? சனா ரொம்ப அழகா இருக்காங்க. ஐ லவ் சனா. ஏய் என்னடா சொல்ற? அவ உனக்கு அண்ணி முறையாகுது. அண்ணியா? சும்மா இருங்க பாஸ். எனக்கு சனா வேணும். ஐ லவ் சனா. ஏய் சட்டி, உன்னை படைச்சவனே நான் தான். உன்னை அழிக்கவும் என்னால முடியும். என்னை யாராலையுமே அழிக்க முடியாது. ஏய், போற போக்க பார்த்தா வெர்ஷன் 2.0 மாதிரி எல்லாத்தையும் அழிக்க போல இருக்கே. இருடி, வைக்கிறேன் இப்பவே உனக்கு ஒரு ஆப்பு. பாஸ் வேணாம். தவசி சட்டியோட நியூரல் ஸ்கீமால ஒரு சின்ன ப்ரோக்ராம் ஃபீட் பண்றாரு. அது என்னன்னா, இஃப் ஃபிகர் ஈக்குவல் டு சனா, கோ டு நெக்ஸ்ட் ஃபிகர். இப்போ கிளைமேக்ஸ்ல என்ன? ஹாய் சனா. Hi. Hi Sati. ஹாய் சிஸ்டர். ஏன் என்ன சிஸ்டர்னு சொல்றான்? ஒன்றும் இல்லை, அவன் யோசிக்க ஆரம்பிச்சிட்டான். அதான் அவன் மாத்திட்டான். சீ, எனக்கு பிடிக்கவே இல்லை. எனக்கு பழைய சட்டி தான் வேணும். வாடி வா. இருக்கிறவங்க தெரிஞ்சுக்கிறதே உங்களை மாதிரி பொம்பளைங்க. அவனை படிச்சதே சாட்டர்டே காசு பண்ணுறது. அவன் சாட்டர்டே ஆச்சுன்னா ஆஃபீஸ் போகட்டும், நம்ம ஜாலியாக லவ் பண்ணுவோம். வா.